கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் கடலுக்குள்ளார நானும் அவர் ஃபைட் மாஸ்டர் உள்ளார நீந்தி அவ்வளோ தூரத்துக்கு உள்ளார போயிட்டோம். இது பொய்யலாம் இல்லை, அவங்கவுங்க விடயங்கள்ட்ட அவங்கவுங்கள உட்கார வச்சு கேட்டிங்கன்னா இது சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கப்புறம் இவன் கரையில இருந்து கத்துறான். கத்துற சவுண்டே எங்களுக்கு கேட்காத தூரத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு எங்களுக்கு இப்படியே தப்பிச்சோம்னா சப்போஸ் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, கடல் அலைகளால் தள்ளப்பட்டு வேற எங்கேயாவது போயிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கடல் உள்ளார போகிறது வரைக்கும் நமக்கு தப்பிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தது. கடலில் போய் நின்று கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறப்ப அங்கே வேற ஒரு பயம் வந்துருச்சு. இது சிங்கள ராணுவம் குண்டு போட்டோ ஏதாவது அவங்க கையில் மாட்டியோ நம்ம செத்தா கூட அந்த சாவு ஒரு வீரச்சாவாக இருக்கும். நம்ம ஈழத்துக்கு மண்ணில் ஒரு தமிழுக்காக தமிழ் உணர்வுக்காக உயிரை விட்ட இடமாவது ஒன்று இருக்கும். இங்கே மீன் கடிச்சு செத்தோம்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சாவா போயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்பவே அப்போ ஈக்கத்தோட பையன், ஆமாம் அந்த பையன் நீச்சல் அடித்து எங்கள்கிட்ட வர்றாப்புல. எங்ககிட்ட என்ன எல்லாரும் அங்கே உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அந்த பையன் வந்ததும் ஏதாவது நாங்கள் அங்கே ஏதாவது மாட்டிக்கிட்டோமா, என்ன நடந்தது, எங்கள் பாதுகாப்பு நிமித்தமாக தான் அந்த பையனை வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு உள்ளார வர வச்சாங்க.